தனுஷ் தனது 50வது திரைப்படமான ராயன் படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கிறது. இந்த படத்துல எஸ்.ஏ. சூர்யா, செல்வராகவன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் என்பது சொல்வதை விட இந்த படத்தின் முக்கியமான ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். காரணம், இவர் அமைச்ச பாடல்கள், பின்னணி இசைகள், அதனாலதான் நாங்க திரையரங்கு வந்தோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சில ரசிகர்கள் சொல்வதை கேட்க முடிஞ்சது. ராயன் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. காரணம், நேற்று சென்னையில் உள்ள பெரும்பாலான திரையரங்குல ஹவுஸ்ஃபுல்லாவே ஓடியது. தனுஷின் முந்தைய படங்களான கேப்டன் மில்லர், கர்ணன், பாத்தி ஆகிய திரைப்படங்களை ஒப்பிடும் பொழுது ராயன் திரைப்படத்திற்கு மிக பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கு. ராயன் படத்தை ராவா எடுத்ததுனால அதீத வன்முறை காட்சிகள் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. இந்த நிலையில இப்படம் முதல் நாள்ல 12 கோடிக்கு அதிகமான வசூலை ஈட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் படக்குழு சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. இது உண்மையானால் தனுஷின் இதற்கு முன்னதாக நடித்திருந்த கர்ணன், திருச்சிற்றம்பலம் மற்றும் கேப்டன் மில்லர் ஆகிய படங்களின் முதல் நாள் வசூலை விட அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமே 11 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. கர்ணன் படம் முதல் நாள்ல 10 கோடியும், திருச்சிற்றம்பலம் 8 கோடியும், கேப்டன் மில்லர் 9 கோடியும் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. வரும் நாட்கள்ல ராயன் படம் மாபெரும் வெற்றி பெற்று வசூல்லையும் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 80 முதல் 100 கோடி பட்ஜெட்ல உருவானதாக சொல்லப்படுகிறது. எது எப்படியோ தனுஷின் 50வது படமான ராயன் அவர் இயக்கி நடித்துள்ள படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று தற்போது வெற்றிகரமாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது.